இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? பெற்றோருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த பிள்ளைங்க செய்யறதெல்லாம் யார்கிட்ட கட்டி தீக்குறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பெற்றோருங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இந்த பெற்றோர் செய்யறதெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி. என்ன குழப்பமா இருக்குதா? குழப்பத்தை தீர்க்க வருகின்றனர் நம் அரட்டை அரங்க குழுவினர். குழந்தைகள் வளர்ச்சிக்கு உதவுவது பாராட்டுதலா? கண்டிப்பா. கள்ளங்கபட்ச உள்ளத்தோடு கவலைகள் ஏதுமின்றி சுத்துக்களாய் சிறகடித்து பறக்கும் பருவம் குழந்தை பருவம். குழந்தைகள் அசையும் இலைகளில் தன்னை மறப்பார்கள், உதிர்ந்த மலர்களில் வாசம் எடுப்பார்கள், கதவிடுக்கு வழியாக ரகசியம் தேடுவார்கள், கண் அசைவில் காரணம் புரிவார்கள். அறியாத வயது என இவர்களை அறியாதவர் மட்டும்தான் கூறுவார்கள். இந்த இளம் நெஞ்சங்களில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது பெற்றோரின் பாராட்டுதலே என ஒரு அணியினரும் இல்லை இல்லை குழந்தைகள் வளர்ச்சிக்கு உதவுவது கண்டிப்பே என மறு அணியினரும் இங்கு விவாதிக்க வந்துள்ளனர். என்ன நேயர்களே, சுவாரஸ்யமான அத்தியாவசியமான இந்த விவாத அரங்கத்தை துவங்கலாமா? பாராட்டுதல் அணியிலிருந்து ரஷீதா, நர்சிஃப், ஃபர்கானா ஆகியோர் பேச வந்துள்ளனர். கண்டிப்புங்கிற அணியிலிருந்து சக்கீனா, நூருல், ஜோஷுவா ஆகியோர் பேச வந்துள்ளனர். முதலில் பாராட்டுதல் என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் ரஷீதா. நடுவர் ஐயா அவர்களே வணக்கம். எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவது பாராட்டுதல் மட்டும்தான் என்பதை நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா எங்க பெற்றோர் எப்படி தெரியுமா கண்டிக்கிறாங்க? ஏய் சனியன், உனக்கு பின்னாடி பிறந்த பிள்ளை எப்படி படிக்குது பாரு, உன் கூட படிக்கிற பக்கத்து வீட்டு ஜனனி எப்படி படிக்கிறான், நீயும் தான் படிக்கிற பாரு. இப்படி ஒருத்தவங்களோட எங்களை ஒப்பிட்டு பேசுறதா கண்டிப்புன்னு நினைக்கிறாங்க சார். ஒரு குழந்தை எத்தனை வயசுல ஸ்கூல்ல சேர்க்கணும் சொல்லுங்க சார்? எங்க காலத்துலலாம் 6 வயசுல சேர்த்து விட்டாங்க. ஆனா இப்ப எந்த வயசுல சேர்க்கிறாங்கன்னே தெரியலையம்மா. 6 வயசுல ஏதிர்மா ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அப்பதான் அந்த குழந்தை எல்லார்கிட்டையும் பேசி பழகும், பேனா பென்சிலா பிடிச்சு எழுதும். அப்பதான் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான பக்குவமும் வரும். ஆனா எங்களெல்லாம் 3 வயசுலயே ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க சார். எந்த பெற்றவங்களாவது தன் பிள்ளைய உப்பு மூட்டை தூக்கி விளையாடுறாங்களா? மடியில தூக்கி வச்சு ஏன் கண்ணே, ஏன் பொண்ணு, ஏன் செல்லோன்னு கொஞ்சிறாங்களா? ஸ்கூல்ல என்னதான் சாமி செஞ்சு கேட்கவே மாட்டிக்கிறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எங்களுக்காண்டி காசு சம்பாதிக்கிறேன் பகலா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இந்த பெற்றவங்க பேராசனால குரங்கு கையில கிடைச்ச சந்தன மலை மாதிரி மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் சார். ஒரு குழந்தைய கொஞ்சிறதுக்கு கூட நேரம் இல்லாத அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் வேஸ்ட் தான். ஸ்கூலுக்கு போனா தமிழ் மிஸ் பார்த்து அறிவாளின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ் மிஸ் பார்த்து ஸ்டூபிட்னு சொல்றாங்க, கணக்கு மிஸ் பார்த்து சூப்பர்னு சொல்றாங்க, சயின்ஸ் மிஸ் பார்த்து முட்டாளின்னு சொல்றாங்க, எங்க சமூகவியல் மிஸ் பார்த்து சுமாரா படிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் அறிவாளியா, ஸ்டூபிட்டா, சூப்பரா, முட்டாளா இல்ல சுமாரா? நீங்களே சொல்லுங்க தலைவர் அவர்களே. உங்களை எதுல சூப்பர் சொல்லாங்களோ அதுல நீங்க கவனத்தை செலுத்துங்க. அப்புறம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரியா சொன்னீங்க தலைவர் அவர்களே. எங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த வழியாவே உற்சாகப்படுத்துறதுக்கு பதிலா கண்டிப்புங்கிற பேர்ல பட்டுங்குழியில தள்ளி விட்டுறாங்க. இந்த பட்டுங்குழியில இருந்து எழுந்திருக்க உங்க தீர்ப்பு உதவும் என்று நம்புகிறோம். நன்றி நடுவர் ஐயா. பெற்றோர்களே பாத்தீங்களா, நம்ம பிள்ளைங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்புங்கிற பேர்ல அவங்க நம்ம படுங்குழியில தள்ளி விட்டுலாமா? என்னமா பேசுறாங்க? இந்த குழந்தைங்க கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க வருகிறார் மிஸ்ஸஸ் சக்கீனா. நடுவர் ஐயா அவர்களே வணக்கம். நடுவர் ஐயா, நல்லா படிச்சாதானே பாராட்ட முடியும், நல்லா நடந்துக்கிட்டாதானே பாராட்டி பேசலாம்.
அப்படி சொல்கிறோம். இதை ஏன் இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? நாங்க தான் படிக்கல, எங்க பிள்ளைகளாவது நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பா நடுவர் ஐயா? அவங்க நல்லா படிச்சா போதும், எந்த கஷ்டத்தை வேணா தாங்கிக்கிடுவோம். அவங்க எதிர்கால சிறப்பாமே தானே நாங்க கண்டிக்கிறோம். நடுவர் ஐயா, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பேகை கழட்டி தூக்கி வீசிட்டு யூனிஃபார்மை கூட கழட்டாம ரிமோட்டை கையில் எடுத்துக்கிட்டு போகோ, கார்ட்டூன், சுட்டி டிவி, நிக்னோ சேனலை மாற்றி மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்களை எந்த சேனலுமே பார்க்க விடுறதில்ல. சோட்டா பீம் போட்டிருக்க ட்ரெஸ் வேணுமா, அவன் கையில் வச்சிருக்க லட்டு வேணுமா, டோரா மாதிரி பேக் வேணும்னு சொல்லி அவங்க பண்ணுற அட்டகாசருக்கே தாங்க முடியலை. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அம்மா என் பாக்ஸை காணோம், என்னோட ஐடி கார்டை காணோம், என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை காணோன்னு அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம் இருக்குதே, அப்பப்பப்பப்பா. இதுக்கு என்ன நாங்கள் என்ன பாராட்டு மழையா பொழிய முடியும்? சொன்ன உடனே கேட்டு நடந்துக்கிட்டா நாங்கள் ஏன் கண்டிக்க போகிறோம்? ஒரு குழந்தை எல்லா செயலையும் சரியாக செஞ்சு அதை இன்னொரு குழந்தை சரியாக செய்ய முடியலைன்னா அது அந்த குழந்தையோட கவனக்குறைபாடு தான். இதை பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் சுட்டி காட்டாம வேறு யார்கிட்ட சுட்டி காட்டுறது? இதுதான் எங்கள் நிலைமை தலைவர் ஐயா. உங்களுக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். நீங்களும் இதே நிலைமையில் தான் இருக்கிறீர்கள். அதனால நல்லதொரு தீர்ப்பு வழங்குங்க நம்புகிறேன். நன்றி நடுவர் ஐயா. குழந்தைங்க டிவி பார்க்கறது பிரச்சனையா, இல்லாட்டினா உங்களை பார்க்க விடாம பார்க்கறது பிரச்சனையா? பெற்றோருங்க எல்லாம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க செய்யல தவற சுத்தி காட்ட வேணான்னு சொல்லல. மற்ற பிள்ளைங்களோட உங்க பிள்ளைங்கள ஒப்பிட்டு பேச வேணாம்னு தான் சொல்லுறாங்க. அடுத்ததாக பாராட்டுதல் அணியிலிருந்து பேச வருகிறார் நர்சிப். தலைவர் அவர்களே வணக்கம். தலைவர் அவர்களே, சுற்றி காட்டுறது வேற ஒப்பிடுறது வேறன்னு எங்கள் பெற்றோர்களுக்கு சுட்டி காட்டினதுக்கு நன்றி. படிப்பில் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட ஒப்பிட்டு பேசுகிற எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் கிளாஸில் என் பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் நீட்டாக யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்க, அவன் பக்கத்தில் தான் பிள்ளை கிழிஞ்ச துவைக்காத யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தன்மானத்தை இழந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறானேன்னு ஒப்பிட்டு பார்க்க மறந்துடுறாங்க. இது என்ன நியாயம் சார்? நடுவரையா, பாரதியார் என்ன சொன்னார்? சாயங்காலம் நான் விளையாட சொன்னார். நீ வீட்டுக்குள்ளே விளையாடுவியோ, வீதியில் விளையாடுவியோ, பள்ளியில் விளையாடுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் விளையாட சொன்னார். ஆனால் எங்களை விளையாட விடுறாங்களா சார்? காலையில் 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறோம், ஸ்கூல்லையும் அடிபட்டோன்னு விளையாட விடுறதே இல்லை. சாயங்காலம் 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க, பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வர 7:30 மணி ஆயிடுது. வீட்டுக்கு வந்த பின்னாடி இவங்க 7:30 ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய், டெஸ்ட்டு பேப்பரை எடு, டைரியை எடு, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? எந்த மிஸ்ஸும் ஹோம்ஒர்க் தரலன்னா மிஸ்ஸுக்கு உடனே ஃபோன் போட்டு ஏன் மிஸ் இன்னைக்கு ஹோம்ஒர்க் தரலையான்னு கேட்டு எங்களை டென்ஷன் படுத்துகிறாங்க. விளையாட்டுங்க எங்கள் வாழ்க்கையில் அவங்க விளையாடுறாங்க. இது நியாயமா சார்? நல்லா விளையாட விடுறது கூட அவங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரு பாராட்டு தான். சரி, விளையாடத்தான் விடலை, தாத்தா பாட்டியாவது கதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சீரியல் பார்க்க போயிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி அவங்க சிந்தனை திறனையை வளர்க்க மறந்துடுறாங்க. பாட்டு, நடனம், பேச்சு, ஓவியம், விளையாட்டு இதெல்லாம் உன் எதிர்காலத்துக்கு என்ன உபயோகப்படும் போதுன்னு கேட்குறாங்க. முதல்ல படிப்பில் கவனம் செலுத்து, அதுதான் உன் எதிர்காலத்துக்கு உபயோகப்படும்னு சொல்கிறாங்க. ஏஆர் ரகுமான், சச்சின் டெண்டுல்கர், பிரபுதேவா, வடிவேல், சாலமன் பாப்பையா இவங்களை போல ஏதாவது துறையில் சாதிப்போம்னு எங்களை பாராட்டி உற்சாகப்படுத்தக்கூடாது. அதனால் இந்த தீர்ப்புலையாவது பாராட்டு தான் எங்களை வளர்ச்சி அடைய வைக்கும்னு சொல்லுங்கள். அப்படியாவது எங்களின் சிட்டுக்கள் உலகம் சேகரித்து பார்க்க உதவியாக இருக்கும். நன்றி நடுவர் ஐயா. பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வந்தோடனே 7:30 ஆரம்பிச்சிடலாமா? விளையாட்டுங்கிற வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நம்ம விளையாடலாமா? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க மிஸ்ஸஸ் நூருல்? நடுவர் ஐயா அவர்களே வணக்கம். இந்த காலத்துல எங்க போனாலும் எவ்வளவு படிச்சிருக்கீங்க, என்ன மார்க் வாங்கிக்கீங்க தானே கேட்குறாங்க. படிப்பு
படிப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நல்லா படிச்சாதானே நல்ல வேலைக்கு போக முடியும். அப்பதான் பேரண்ட்ஸ் ஆகிய எங்களுக்கும் பெருமை. விளையாட்டு, பாட்டு, நடனம், பேச்சு இதிலெல்லாம் ஆர்வம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக எப்ப பார்த்தாலும் பேட்டு, பாலு, பம்பர் எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தா எப்படி நடுவரையா? கிரிக்கெட்டு, பேட்டு, பம்பர் எடுத்துக்கிட்டு பாதுகாப்பா ரூம்ல வைக்கிறாங்க. ஆனா ஸ்கூல் பேக் கண்டுக்காம வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சாங்கன்னா திங்கக்கிழமை காலையில தான் எடுப்பாங்க. அதுல எலி குட்டி போட்டு குடும்பமே நடத்தினாலும் இவங்களுக்கு தெரியாது. அதே சமயத்துல படிப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நாங்க ஏன் கண்டிக்க போறோம்? ஸ்கூல்ல படிச்சு ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் இதுல எல்லாம் படிச்சு வீட்லயும் படிச்சாதானே இந்த காலத்துல நல்ல மார்க் எடுக்க முடியும். மற்ற செயல்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்கிட்டா அப்புறம் எப்படி படிப்புக்கு நேரம் பத்தும்? அதனாலதான் நாங்க முதல்ல படி அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கண்டிக்கிறோம் தலைவர் அவர்களே. நாங்க எங்க பிள்ளைங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? காசா பணமா? படிப்பை தானே எதிர்பார்க்கிறோம். இது எங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்கல. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பு வழங்குங்க நடுவர் ஐயா அவர்களே. நன்றி நடுவர் ஐயா. அப்பப்பப்பா, பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க எதிர்காலத்தை பத்தி எவ்வளோ பயம். அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குல்ல. குழந்தைகளை புத்தக புழுவா மாத்திராமல அவங்கள உலகத்தை புரிஞ்சு அறிஞ்சு ரசிச்சு வாழ சொல்லி கொடுக்கலாம்ல. அடுத்ததாக பாராட்டுதல் அணியிலிருந்து பேச வருகிறார் ஃபர்ஹானா. நடுவரையா அவர்களே வணக்கம். குழந்தைகளை பாராட்டி சீராட்டி வளர்க்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பங்களை எப்படி வளர்ச்சி செய்யும்? எங்க பெற்றோர் ஸ்கூலுக்கு டீச்சரை பார்க்க வரும்போது என்ன சொல்லணும்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, நேர்மையா வாழ கற்றுக் கொடுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை செய்ய கற்றுக் கொடுங்க, ரோட்ல யாராவது கீழே விழுந்து கிடந்தாலோ விபத்தாகி கிடந்தாலோ தூக்கி உதவி செய்ய கற்றுக் கொடுங்க. இப்படிதானே சார் சொல்லணும். ஆனா எங்க அப்பா அம்மா டீச்சரை பார்க்க வரும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பிள்ளை எல்லா பாடத்துலையும் 90க்கு மேலே மார்க் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா தலையில மட்டும் அடிக்காதீங்க, வேற எங்க வேணாலும் அடிச்சு நொறுக்குங்க அப்படிங்கிறாங்க சார். நான் ஒன்று கேட்குறேன், தலையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போடுங்க? இப்படி சொல்ற பெற்றோர் டீச்சரை அடிச்ச பின்னாடி நடக்கிறதே வேற. இப்போ அதை பத்தி பேச வரல. இதைதான் எங்க பெற்றோர் கண்டிப்புன்னு நினைக்கிறாங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தணுமேனு ஊத்துனா அது ஒழுங்காவே வளராது. ஆனா அக்கறையோடு தண்ணி ஊத்துனா செடிதான் நமக்கு காய்களை தரும், கனிகளை தரும், பூக்களை தரும். நாங்களும் அப்படிதான். எங்களை பாராட்டி பாருங்க. அடுத்த முறை பாராட்டு வாங்கணும்னு நல்ல நல்ல செய்களை செய்வோம். நாங்கள் பரீட்சையில் 40 மார்க் வாங்குறோம்னா அடுத்த முறை 45 மார்க் 45 மார்க் வாங்கணும்னு உற்சாகப்படுத்தினா பரவாயில்ல. ஆனால் உடனே 90 மார்க் வாங்கணும்னா அது எங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. அதனால தான் அவங்க எதிர்பார்ப்பை எங்களால் நிறைவேற்ற முடியல. எங்கள் தப்பை நிதானமாக எடுத்து கூறி புரிய வைக்கிறத விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் திட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி நாங்கள் செய்கிற தப்பை புரிஞ்சுக்க போகிறோம்? எங்களுக்குன்னு சுயமதிப்பு இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் அவங்க விருப்பத்தை எங்கள் மேலே வந்து திணிக்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் கேட்குறதே இல்லை. எங்களுக்கு இதுதான் பிடிக்கும், நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. உங்க எதிர்பார்ப்பு எங்க பிஞ்சு மனசால செய்யக்கூடதா இருக்கணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோமா? தலைவர் அவர்களே, எங்க எதிர்பார்ப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பு வழங்குவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி நடுவரையா. நான் குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி 40 மார்க் எடுக்கிற பிள்ளைங்க 100 மார்க் வாங்கணும் எதிர்பார்க்கறது. 100 மார்க் வாங்கணும் எதிர்பார்க்கறது அவங்களால செய்ய முடியல ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஜோசுவான்? நடுவர் அவர்களே, உலகம் ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கும் போது 40 மார்க் வாங்குற பிள்ளைய 45 மார்க் வாங்கும்னு சொன்னா எப்ப 90 மார்க் வாங்குறது? அதுக்குள்ள இந்த வருஷமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் சீட்டு கிடைக்காத நாயா பேயா அழிகிறது நாங்க தானே. நல்லது கெட்டது யோசிக்கிற வயசா சார் இது? இந்த வயசுல நாம
தானே சொல்லி கொடுக்கணும். எதையாவது தேர்ந்தெடுத்துக்கிட்டு இதை என்னால் செய்ய முடியலைன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் பணம் கட்டுறது நாங்கள் தானே. காசு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இவங்களை ஏன் நாங்கள் கொஞ்சிக்கிட்டு இருந்தா எப்போ அவங்க கேட்ட பொருளை வாங்கி தரது? பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? ஒரு குழந்தை கத்தி வேணும்னு அடம் பிடிச்சா அதை எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? கண்டிச்சு அதை வாங்கி வைக்கிறது தானே நல்லது. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல டென்ஷன், வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் டென்ஷன். இதை எங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லவா முடியும்? இதை அவங்க செய்யாத செயலை பாராட்டி பேச சொன்னால் எப்படி பாராட்டி பேசுறது? நாங்கள் செய்ய வேண்டாம்னு சொன்னதை எய்த்து பேசும்போது அது கண்டுக்காமல் எப்படி பாராட்ட முடியும்? குழந்தைங்களை கண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்துறது எங்களோட கடமை தானே. அதனால் எங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலமே உங்கள் தீர்ப்பில் தான் இருக்குது. குழந்தைங்களை திருத்தி நல்வழிப்படுத்துவது பெற்றோர் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியரும் தான். நானும் ஒரு ஆசிரியர் என்பதால் தற்போது எனது கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று என்னிடம் அமர்கின்றேன். நன்றி நடுவர் ஐயா. பெற்றோரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கிறது. பிள்ளைங்க எதிர்காலத்தை எப்படியாச்சும் முன்னேற நினைச்சா, ஆனால் அது முடியல. நான் என்ன செய்யறது? நடுவர் ஐயா, என்னுடைய வாய்ப்பு கடந்து போயிடுச்சு. ஆனாலும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூற வாய்ப்பு கொடுங்கள். வாய்ப்பு தானே கேட்குறீங்க, உங்களுக்கு இல்லாத வாய்ப்பா உங்க கருத்தை சொல்லுங்க. குழந்தைகள் கூர்மையான கத்தி கேட்டா கொடுக்க கூடாதுன்னு இதை எத்தனை காலமாக தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது குழந்தைகளுக்கு கத்தியை விட அதிகமா பிடிச்ச ஒரு பொருளை கையில் கொடுத்து கத்தியை வாங்கணும்னு மாத்தி யோசிச்சிருப்பாங்களா? எதுவுமே இல்லாம கத்தியை பிடுங்குற கண்டிப்பு தான் எங்களுக்கு பிடிக்கல. எங்க முன்னாடியே பத்தலை பாக்கு போடுறது, எங்க முன்னாடியே பீடி சிகரெட் குடிச்சு 2 பகையா விடுறது, எங்க முன்னாடியே குடிக்கிறது, எங்க முன்னாடியே சண்டை போடுறது, கெட்ட பேச்சு பேசுறது, இதெல்லாம் எங்க முன்னாடியே செஞ்சா நாங்க எப்படி சார் நல்லா இருப்போம்? ஒரு அப்பாவா இருந்தா, ஏய் தம்பி என்னை பாத்தியாடா, நான் வெத்தலை பாக்கு போறேனா, பீடி சிகரெட் குடிக்கிறேனா, இல்ல குடிக்கிறேனா, சண்டை போடுறேனா, ஊரெல்லாம் என்னை கெட்டவன்னு சொல்றாங்களா, கெட்ட பேச்சு பேசுறேன்னா ஊரெல்லாத்துக்கும் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், என்னை மாதிரி நான் சிங்க குட்டி இப்படின்னு சொல்லி கண்டிச்சா நானும் நல்லா இருப்பேன், நாடும் நல்லா இருக்கும். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நடுவர் ஐயா. மாற்றி யோசிக்க சொல்லி நம்ம பிள்ளைங்க நமக்கே சொல்லி தராங்க. இன்னமேட்டு அடிச்சு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாமா? இப்போ பிள்ளைங்களோட எதிர்காலமே ஏன் திருப்பில் தான் இருக்கிறது. சரி, பிள்ளைங்க வாய்ப்பில் மறு வாய்ப்பு கொடுத்தனால பெற்றோர்களிலிருந்து யாருக்காவது மறு வாய்ப்பு கொடுக்குறேன். பெற்றோர்களின் அணியிலிருந்து யாராவது பேச வரீங்களா? நடுவர் ஐயா, எனக்கு மறு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மாணவன் தவறு செய்தால் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மனசு புண்படும்படி பேசக்கூடாது, படிக்க சொல்லி அறிவுறுத்தக்கூடாது, ஒழுக்கத்தை சொல்லி கண்டிக்கவும் கூடாது. இது எதுவுமே மாணவனுக்கு பிடிக்காது. மாணவனுடைய மனசு புண்படும் அப்படின்னா பெற்றோர் ஆசிரியரோட வேலைத்தான் என்ன? கற்களை சேதப்படுத்தாமல் சிற்பங்கள் எப்படி கிடைக்கும்? நிலத்தை உழக்கூடாதுன்னா விளைச்சல் எப்படி கிடைக்கும்? தங்கத்தை நெருப்பில் போடக்கூடாதுன்னா தங்க ஆபரணங்கள் எப்படி கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்கள் ஐயா. ஒரு பச்சிளம் குழந்தைக்கு மருத்துவர் ஊசி போடுறாருன்னா இது தவறு. குழந்தைக்கு வலிக்கும், ஊசி போடாதீங்கன்னு சொன்னா எப்படி காய்ச்சல் சரியா போகும்? ஒரு வீட்டில் குழந்தையோட கையை அப்பா பிடிக்க, காலை மாமா பிடிக்க, தலையை அழுத்தி பிடிச்சு குழந்தைக்கு பிடிக்காத கசப்பு மருந்த தாய் கொடுக்குறாங்க. குழந்தை மீது செலுத்தும் எவ்வளவோ மோசமான வன்முறை இது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனையா கொடுப்பாங்க? பெற்றோர்களே, உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். குழந்தைகளை நீங்கள் மட்டும் கண்டிக்காதீர்கள், ஆசிரியர்களே கண்டிக்க விடுங்கள். அப்பதான் உங்கள் குழந்தை உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்று மறுவாய்ப்பு தந்த நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி நடுவரையா. கல்விக்கூடம் மூடப்பட்டால் அது 100 சேச்சலை துறப்பதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. கல்விக்கூடம் மூடுற அளவு சிரமம் வேண்டாம். ஆசிரியருடன் உடலும் உள்ளமும் கைகளும் கட்டப்பட்டாலே போதுமே. மாணவன் ஆசிரியரிடம் கண்டிக்கப்படாவிட்டால் காவலர் அடியால் தான் திருந்தப்படுவான் அல்லது சிறைச்சாலைக்கு தான் செல்ல வேண்டும். குழந்தைகளே, உங்க பெற்றோரும் ஆசிரியரும் உங்களை கண்டிக்கிறது எதுக்கு?
நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தானே. அவங்க கண்டிக்கும் போது நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்க வளர்ச்சி குறைந்து போகும். பெற்றோர்கள் கண்டிப்பே உங்க வாழ்க்கையில ஒரு தூண்டுகோலை எடுத்துக்க கூடாதா என்ன? சரியா? திறமைகள் பல விதம். இதுல உங்க குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்க்கவும் வாழ்க்கையில முன்னேற்றவும் இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம சொல்றதுதான் பிள்ளைங்க செய்யணும்னு நினைச்சா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடைவெளி அதிகமாயிடும். கண்டிப்புல வளர்ல குழந்தைகளை விட பாராட்டுல வளர்ல குழந்தைகிட்ட அதிக வளர்ச்சி இருக்குன்னு உளவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பே வேண்டான்னு எந்த உளவியல் அறிஞரும் சொல்லல. கண்டிப்பு இல்லாத பாராட்டு ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு உதவாது. பாராட்டு கூறிய கண்டிப்பும் தான் ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு உதவுன்னு தீர்ப்பு வழங்கி இந்த விவாத அரங்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பெற்றோரே, உங்கள் குழப்பம் தீர்ந்ததா? கனிவுடன் கூடிய கண்டிப்பாளராக இருந்து நம் குழந்தைகளை பாராட்டி ஊக்குவித்து வளர்ப்போம். கண்டிப்பாக நாடு என்னும் தோட்டத்தில் நறுமணம் வீசும் மலர்களாக அவர்கள் மலர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு சொற்சுவை பொருட்சுவையோடு நகைச்சுவையோடு பேசிய மாணவ செல்வங்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்.